ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினை நாம் மகிமைப்படுவதாக இந்த காலை வேளையிலே உங்களை யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஏசப்பா ஒரு வார்த்தையை சொல்லி இந்த நாளில் உங்களை ஆயத்தப்படுத்த விரும்புகிறேன். ஏன் ஆயத்தப்படணும்? அவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் ஒரு கருத்தை நமக்கு ஞாபகப்படுத்துது. இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக சமீபமாக இருக்க போகுது. நம்ம ஆயத்தப்படணும்னு விரும்புகிறார். இந்த காலவில் ஒரு வார்த்தையை ஏசப்பா உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார். இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும்போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாக இருக்கும்படி அவரில் நிலைத்திருப்போம் அப்படின்னு யோவான் இங்கே சபைகளுக்கு எழுதுகிறார். அவர் வெளிப்படும் பொழுது ஒரு நாள் வெளிப்பட போகிறார். அவர் வருகையில் அவருக்கு முன்பாக தைரியமாக போய் நிற்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணுமா? அவரில் நிலைத்திருக்கணுமா? அவரில் நிலைத்திருக்கணுமா? நினைக்கிறேன் யோவான் 17ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். எப்படிலாம் நிலைத்திருக்கணும், அவரை சார்ந்து இருக்கணுன்றது அங்கே ஒரு பெரிய பட்டியலே யோவான் எழுதுகிறார். அவரில் நிலைத்திருங்கள், அவர் வார்த்தையில் நிலைத்திருங்கள், அவர் அன்பில் நிலைத்திருங்கள் அப்படின்னு எழுதுகிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக சமீபம், மிக சமீபம், மிக சமீபம். நம்ம அவருடைய வேர்டில் நிலைத்திருக்காமல் இருந்தோன்னு சொன்னால், சர்ச்சுக்கு போகிறனாலையோ கிறிஸ்துவ பேர் வைத்திருக்கிறனாலையோ நான் பரலோகம் போயிடுவேன், 5 நிமிஷம் ஜபிக்கிறனால, அரை மணி நேரம் ஜபிக்கிறனால நான் பரலோகம் போயிடும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களை ஏமாற்றிட்டுருக்கிறீங்க. அப்படிப்பட்டவர்கள் ஒரு நாளும் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதில்லை. தேவ சித்தத்தை செய்கிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கப்படுவான்னு ரொம்ப தெளிவாக ஒரு ஸ்டாண்டர்டை கர்த்தர் எழுதி வச்சுருக்கிறார். பரலோகத்திற்கு போகிற வாசல் ரொம்ப குறுகலானதுன்னு கர்த்தர் சொல்கிறார். வெகு சிலர் அதில் பிரவேசிக்கிறார்கள். கேட்டுக்கு போகிற வாசலோ ரொம்ப விசாலமானது. ஐயா, அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா பரலோகத்துக்கு யாரும் போக முடியாது போல் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய கற்பனையின்படி வாழுகிறவர்களை மட்டும்தான் கர்த்தர் உள்ளே கொண்டு போகிறாரே தவிர, இயேசு கிறிஸ்துவன்னு பேரை வச்சுட்டு இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை மட்டும் வச்சுட்டு ஏமாற்றிட்டு அவருக்குள்ளே நிலைத்திருக்காமல் உலகத்தில் நிலைத்திருந்துட்டு உலகத்தின் மேலே கண்ணை வச்சுட்டு மாம்சத்தின்படி எல்லாத்தையும் செஞ்சுட்டு கர்த்தரனையும் பரலோகத்தில் ஏற்றுப்பார், அவர் வருகையில் நான் தைரியம் உள்ளவனா நான் போய் நின்றுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இங்கே சொல்லவே இல்லை. அவருக்கு முன்பாக நம் தைரியம் உள்ளவர்களாய் நிற்கும்படி கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறார். அவருக்குள் நிலைத்திருங்கள், விச் மீன்ஸ் பி ரூட்டட் இன் கிரைஸ்ட். இந்த ரூட்டட்னு வரும்போது நிறைய காரியம் இருக்குது. 3 காரியத்தை சொல்கிறார். அவரில் நிலைத்திருக்கணும், அவர் வார்த்தையில் நிலைத்திருக்கணும், அவர் அன்பில் நிலைத்திருக்கணும். அவரை உறுதியாக பிடிச்சிட்டிங்கன்னா யூ வில் டேக் யூ அப். ஆமாம், பரலோகம் மேபி நிறைய பேர் இன்றைக்கி புது காஸ்பில்லாம் வந்துருச்சு. ஒன்றும் நீங்கள் மன தேவையில்லை, மேலே போய் அழகாக போயிடலாம். பைபிளில் ரொம்ப தெளிவான எழுதி வச்சுருக்காருங்க. இன்ஃபேக்ட் காட் இஸ் வெரி மச் pleased and he wanted everyone to be with him in heaven. நாம் பரலோகம் போகணும்னு ஆசைப்படுறதை விட அவர் என் பிள்ளைங்க என் கூட இருக்கணும் அதிகமாக ஆசைப்படுறார். நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறார். ஸோ நெவர் மிஸ் தட். அவரில் நிலைத்திருங்க, அவரில் நிலைத்திருங்க. சும்மா கிறிஸ்துவ பேர் வச்சுட்டு இயேசுன்னு நாமத்தை மட்டும் வச்சுட்டு கடைசியில் அவரை ஜனங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, என் நாமத்தினாலே நாங்கள் இதை பண்ணோம் ஆண்டவரே, உங்கள் நாமத்தில் நான் தீர்க்க தரிசனம் சொன்னோம், கை வச்சா ஹீலிங் நடக்குது. ஆண்டவர் கடைசியில் அவங்கள பார்த்து சொல்கிறார், நீங்களாம் எனக்கு யாருன்னே தெரியாது. ஏன் அப்படி சொன்னார்னா, இவங்க இயேசுன்னு பேரை மட்டும் வச்சுட்டு இவங்க ஊழியம் செஞ்சாங்களே தவிர அவருக்குள் நிலைத்தில்லை, அவர் சித்தத்தை அறிஞ்சிக்கல, அவருடைய வேர்டு அவங்களுக்குள் இல்லவே இல்லை. ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த கடைசி காலத்தில் ஆண்டருக்கு உங்கள் வாழ்க்கையை போடுங்க. நெவர் மிஸ் த சான்ஸ். மே த லார்ட் பி வித் யூ அண்ட் கைட் யூ த்ரூ அவுட் திஸ் டே. ஹேவ் அ பிளஸ்ட் டே. காட் பிளஸ் யூ.